நான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி தமிழ்நாட்டில் இருந்துட்டு யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண அக்வயர் பண்ண அப்படின்ற 5 ஸ்டெப்ஸை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் திஸ் சேனல் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போகிறது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கில்லில் நம்ம வந்து அவங்களுக்கு தரோம், அதுக்கு இன்னும் எக்ஸ்சேஞ்சாக நம்மளுக்கு அவங்க மணி தருவாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம்னா நம்ம மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கூட அட் டைமில் ஒர்க் பண்ண முடியும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல். இப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்து ஃப்ரீலான்சிங் வந்து நம்ம வாஸ்ட் வைடாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக அவங்க கொடுத்த மணி வந்து அந்தளவுக்கு வேலிடாக இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். $1000 to $1800 அந்த மாதிரி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, which is equal to around 90 to 95,000 அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா நம்மளுக்கு ரெக்கனிங் ரெவன்யூவாக இருக்கும், which is around நம்மளுக்கு $600 $700 சொல்லிட்டு நம்ம ரெக்கனிங் ரெவன்யூவாக இருக்கும், 40,000 50,000 சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது எப்படி அக்வயர் பண்ணுறது ஐடியாலஜி வேணும்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி அவங்களை போய் அக்வயர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிக்காமே சோஷியல் ப்ரெசன்ஸில் இருக்க முடியும். நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் அவங்களோட ஃபேஸ் காமிக்காமே அவங்களோட ஸ்கில்ஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் எடிட்டிங்கை ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒருத்தவங்க வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அதை வந்து ஒரு கிளிப்பாக அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருக்குது, உங்களுக்கு அதோட உங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ரீல்ஸ் வந்து இந்தியாவில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது இந்தியாவில் தான் அதிகமாக புஷ் ஆகும், யூஎஸ் யூகே சைடில் தான் அதிகமாக புஷ் ஆகாது. இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வரும்போது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கில்ஸ் அங்கே ஷோகேஸ் பண்ணலாம், பயோ செட் பண்ணலாம். காலில் வந்து புக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்ஸை லிங்க் இன் பயோன்னு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டப் லிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கேலண்டின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களோட மீட்டப்ஸை டேரெக்டாக செட் பண்ண முடியும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஒர்க் ப்ரூஃபாக செட் பண்ணி அங்கேருந்து பீப்புள் அக்வயர் பண்ண முடியும். ஒரு 50 to 70% ஆஃப் தி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஃப்ரம் தி யூஎஸ் சைட்ஸ். ஸோ யூஎஸ் அண்ட் யூகே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு ஆப்னா அது டிக்டாக் ஆப் தான். செகண்டரியாக இருக்கிறது ஃபேஸ்புக், தேர்டுன்றது தான் அவங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ வந்து உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை ப்ரெசன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். இதுதான் முதல் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி ஆகணும். ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட உங்ககிட்ட ரெஸ்யூம் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பாங்க. பட் ஆனால் ஃப்ரீலான்சிங் ஜர்னியில் வரும்போது நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரது தான் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள் நேம், உங்கள் ஸ்கில், நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டம்மி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த கிளைண்ட்ஸோட நேம்ஸை அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஷேப்பப் பண்ணியிருப்பீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த போர்ட்ஃபோலியோ 2 விதமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு விதம்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேன்வாவில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலே அதில் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கலாம் ப்ரெசன்டேஷன் மாதிரி. இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டெப், ஈஸியான வே. மணி கொஞ்சம் செலவு பண்ணலாம், எனக்கு இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட நேமை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே போதும், டிக்ஷித் ஆதித்யா அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஒரு வெப்சைட் என்னோட வெப்சைட் தான். அதோட நான் லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன். இது வந்து என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலவங்களுக்கு பிடிஎஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சிலவங்க வெப்சைட் பார்க்க ஈஸியாக இருக்கும். அது நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன்ஸ் அதிகமாக தெரியாது. பட் மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் மோர் பெட்டர் டு கோ வித் வெப்சைட். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒரு ப்ரொஃபஷனலிசமாக என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஒர்க் ப்ரூஃப்ஸ் இருக்குது, இல்லாட்டி என்கிட்ட ஒரு சின்ன பிடிஎஃப் இருக்குது, விச் இஸ் லைக் என்னோட போர்ட்ஃபோலியோ பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி சென்ட் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனல் டாக்காக இருக்கும். தேர்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம வந்து மெயில்ஸ் சென்ட் பண்ணணும். நத்திங் பட் கோல்ட் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் விச் இஸ் யூகே அண்ட் யூஎஸ் கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்ட் இமெயிலிங் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு மெயில் ஐடி எடுத்து அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்மளோட விஷயங்களை சொல்லி ஒரு சர்டன் ஃபார்மெட்டில் ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காம ப்ரொஃபஷ்னலாக ஹாய் ஐம் லுக்கிங் டு ஒர்க் ஃபார் யூ ஸோ அண்ட் ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ஃபார்மெட் இருக்குது. நான் யூஸ் பண்ண ஒரு சின்ன ஃபார்மெட்டை இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கலாம், அது லிங்க்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெயில் ஐடிஸில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக அனுப்பும் போது அவங்க பார்ப்பாங்களா, நானே என் மெயில் ஐடி நிறைய டைம் பார்க்க மாட்டேன், அவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ், கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ் இவங்க எல்லாருமே
காலையில் எழுந்து முதல் விஷயம் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிமெயில்ஸ் விச் இஸ் இமெயில்ஸ், அவங்களோட மெயில்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. என்ன மெயில் வந்திருக்கு, யார்கிட்ட வந்திருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேஷனான மெயிலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸாக இருந்தாலும் சரி, சிஓஸாக இருந்தாலும் சரி, மெயில் வந்து அவங்க கன்ஃபார்ம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மெயில் ஐடிஸை நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும். இதுதான் கோல்டு இமெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு இமெயிலிங்கை நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணேன், நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். கிண்டல் வெர்ஷன்ஸில் நிறைய கோல்டு இமெயிலிங் புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் ஒரு சில செட் ஆஃப் கோல்டு இமெயிலிங் புக்ஸை நான் உங்ககிட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் கிண்டல் இமெயிலிங் புக்ஸில் ஒரு 100 to 150 rupees தான் இருக்கும். அந்த புக்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி ஃப்ரீ புக்ஸும் நான் அட்டாச் பண்ணுறேன் டவுனில். கோல்டு இமெயிலிங்கில் கிளியர் கட்டான ஐடியாலஜி கிடைக்கும். எப்படி மெயில்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது, கிளியர் கட்டாக அக்யூரேட்டாக நான் உங்களோட மெயில் ஐடிஸ் எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த புக்கிலே இருக்கும். ஸோ கோல்டு இமெயிலிங்கிறது ரொம்ப ஒர்க் ஆகும். கமிங் டு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸ் அப்படின்ற விஷயம். ஃபோர்த் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து இன்னொரு கிளைண்ட்டை நம்ம அவங்களே ரெக்கவர் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் மாதிரி ஐடியாலஜி கொடுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஒர்க்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தனா நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு வந்து இன்னொரு கிளைண்ட் கூட ரெஃபர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரெஃபரல் கிளைண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி யூஎஸ் கிளைண்ட் வந்து பிளாமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் அன் ஆத்தர். அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நான் பேசியிருக்கேன். ஸோ அவங்களே இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் தான் எனக்கு வந்து கொலம்பியா கிளைண்ட் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். அரௌண்ட் ஒரு $1200 அந்த மாதிரி டாலர்ஸில் அவர் ஒர்க் பண்ணார் என் கூட 3 months ஸ்பேனுக்கு. ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாகவும் நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு ரெஃபரல் மூலமாக. அந்த ரெஃபரலை எப்படி வாங்கலாம்னா வேர்பலாக வாங்காமல், வேர்பல்னால் நீங்கள் கேட்டு வாங்காமல் நீங்கள் ஒர்க் பர்ஃபெக்டாக பண்ணும்போது உங்களோட ரெஃபரல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் ஓல்டு கிளைண்ட்ஸ் டு கெட் நியூ கிளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. நம்ம கிட்ட கிளைண்ட் அக்வசிஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நம்ம காமிச்சிக்கணும். ஓல்டு கிளைண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த டைமில் எனக்கு இந்த ஸ்லாட்ஸ் இருக்குது, இந்த ஸ்லாட்ஸில் நான் வந்து கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ண டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அவங்க நியூ கிளைண்ட்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய புது கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த டைம் ஸ்லாட்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்குமே பர்சனலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைண்ட்ஸ் அக்வசிஷனுக்கான ஸ்கில், என்ன ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நம்ம இந்த மாதிரி யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். அந்த ஸ்கில்லு வேல்யூபிளான ஸ்கில்லாக இருக்கணும். ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ண ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். நான் கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட்ஸை டெவலப் பண்ண லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த யூஸ் பண்ணி நான் நிறைய வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்ஸை நான் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிச்சு அந்த டெமோ ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க வெப்சைட்ஸை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்காக கொடுத்துருக்கேன். வெப்சைட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அவங்ககிட்ட மந்த்லி. ஸோ இதை தவிர்த்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், லோகோ டிசைன்ஸ், இது எல்லாமே வந்து யாரும் ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ண முடியும். பட் வெப்சைட் டிசைன்ஸ்ன்றது கொஞ்சம் ரேரானது. அதுவும் நோ கோட் வெப்சைட் டிசைன்றது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ கோடிங் நாலேஜ் இருக்க ஒரு வெப்சைட் டிசைனுக்கும் கோடிங் நாலேஜ் இல்லாமல் இருக்க ஒரு வெப்சைட் டிசைன்ஸுக்கும் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோடிங் நாலேஜ் வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்கன்னா 4 to 5 members தேவைப்படும். அது ஒரு டைம் டியூரேஷனும் ஒரு 1.5 months அப்படின்ற ஒரு எக்ஸாக்ட் மந்த் எடுக்கும். பட் ஆனால் நோ கோட் வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணும் போது அது டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 day எடுக்கலாம், மேக்ஸிமம் 2 day எடுக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ணிட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் more than 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் நான் யூடியூப்லேருந்து ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் பேட்ச்க்காக வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், விச் இஸ் வெயிட்டிங் லிஸ்ட். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னோட கிராண்ட் லான்ச் வெபினாரை அட்டன் பண்ண முடியும். அது மூலமாக நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற என்னோட நான் பண்ண ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டும் இதே நோ கோட் வெப்சைட்டில் தான் பண்ணேன். என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டும் நோ கோட் வெப்சைட் நாலேஜ் மூலமாக தான் பண்ணேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் படிச்சிருக்காங்களா, அவங்க கிரியேட் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ் ஒரு டிசைன்ஸ்லாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமல் பண்ண வெப்சைட்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை இவங்க அப்படியே மாஸ்டர் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ண முடிஞ்சுது நான் கொடுத்த டிப்ஸ் மூலமாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோட லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹை ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ஹை ஸ்கில்லாக போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் நம்ம கிரியேட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அதுக்கான வீடியோ எடிட்டிங்ஸ் டிமாண்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த லெவல் ஆஃப் வீடியோ எடிட்டிங், எங்கேஜ்மெண்ட் வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம்ஸ் யூடமியில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பெய்ட் ஆர் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஃப்ரீயை டிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த கோர்ஸஸை நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் எனக்கு லேர்ன் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்னோட கோர்ஸை. தேர்ட் யூஎஸ் கிளைண்ட்டை நான் அக்வயர் பண்ணேன் worth of $1200, கிட்டத்தட்ட 95,000 rupees. அந்த கிளைண்ட்டை நான் எப்படி அக்வசிஷன் பண்ணேன் அப்படின்ற கம்ப்ளீட்டான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.